திவ்யா தன் மகனின் பிறந்த நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்பு என்னை அழைத்திருந்தாள். திவ்யா என் பள்ளி காலத்திலிருந்தே நல்ல தோழி. அவள் என்னிடம் சகோதரியும் தோழியுமாக இருப்பாள். அவளுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆகியிருந்தது. அவளது மகனின் முதல் பிறந்த நாள் வந்ததால் அவள் அதை பிரம்மாண்டமாக கொண்டாட விரும்பினாள். அவள் என்னை 2 நாட்களுக்கு முன்பே போன் செய்து அழைத்திருந்தாள். அவளது கணவர் என்னை மிகவும் வற்புறுத்தினார். பிறந்த நாள் அன்று நான் திவ்யாவின் வீட்டிற்கு சென்றேன். நான் அவள் வீட்டின் உள்ளே சென்றபோது அவள் கணவர் என்னை பார்த்தவுடனே என் தோளில் கை வைத்துக் கொண்டு நலம் விசாரித்தார். நானும் அதற்கு எதுவும் சொல்லாமல் திவ்யா எங்கே இருக்கிறாள் என்று நான் அவரிடம் கேட்டேன். அவர் என் கையை பிடித்துக்கொண்டு என்னுடன் பேச ஆரம்பித்தார். நான் மீண்டும் திவ்யாவை பற்றி கேட்டபோது குழந்தே மிகவும் அழுததால் திவ்யா அவனை அமைதிப்படுத்த உள்ளே சென்றிருக்கிறாள் என்று சொன்னார். 1 மணி நேரத்தில் பிறந்தநாள் விழா ஆரம்பமாக இருந்தது. அன்று நான் நீண்ட நாட்களுக்குப் பிறகு அவர்களை பார்த்திருந்தேன். பிறந்தநாள் முடிந்த பிறகு மற்ற விருந்தினர்கள் சென்றதும் நான் வீட்டிற்கு புறப்பட்டபோது திவ்யா என்னை நிறுத்திவிட்டு நாளை காலை வரை இன்னும் நிறைய விருந்தினர்கள் இருப்பார்கள். அதற்கு பிறகு நாங்கள் வேறு 2 தோழி வீட்டுக்கு வெளியே செல்ல வேண்டியிருக்கிறது. எனக்கும் வீட்டில் சலிப்பாக இருக்கிறது. நீ 2 நாட்களுக்கு என் கூட இருந்துட்டு போலாம் என்று சொல்லி என்னை அவள் வீட்டிலேயே தங்க வைத்தாள். என் அப்பா அம்மாவிற்கு திவ்யாவை நன்றாக தெரிந்திருந்ததால் அவர்கள் என்னை திவ்யாவுடன் தங்க அனுமதித்தார்கள். பிறந்த நாளுக்கு மறுநாள் மற்ற விருந்தினர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். திவ்யா தன் வீட்டில் எனக்கு தனியறையே கொடுத்திருந்தாள். திவ்யாவிற்கு வேலையிலிருந்து ஓய்வு கிடைக்கவில்லை. அதனால் நான் திவ்யாவிடம் குழந்தே இப்போது 1 வயது ஆகிவிட்டான். அவனுக்கு தாயின் தேவை அவ்வளவாக இல்லை. நீங்கள் இருவரும் வெளியே சென்று வாருங்கள். அவனை 1 நாள் என்னிடம் விடுங்கள் என்றேன். திவ்யாமோ குழந்தே உன்னிடம் இருக்க மாட்டான் என்றாள். நான் குழந்தையை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன் என்று உறுதியளித்தேன். என்னை நம்பி திவ்யா மறுநாள் கணவருடன் வெளியே சென்றாள். இரவு தூங்கும்போது என் அருகில் தூங்க வேண்டும் என்று அடம்பிடித்தான். அவனது பிடிவாதத்திற்காக அன்று நான் திவ்யாவின் அருகில் தூங்கினேன். திவ்யாவும் அவள் கணவரும் அதே அறையில் தூங்கினார்கள். அன்றே நள்ளிரவில் யாரோ என் மீது கை வைத்தது போல் உணர்ந்தேன். முதலில் குழந்தை என்று நினைத்தேன். ஆனால் பின்னர் அது ஒரு பெரியவரின் கை என்று புரிந்தது. எழுந்து பார்த்தபோது அது திவ்யாவின் கணவரின் கை என்று தெரிந்தது. நள்ளிரவில் அவர் ஏன் என் மீது கை வைத்தார் என்று எனக்கு புரியவில்லை. நான் அவரிடம் கேட்டபோது அவர் என்னை மன்னிக்கவும் என்று கூறிவிட்டு படுக்கைக்கு சென்றார். ஆனால் மறுநாளும் அதே சம்பவம் நடந்தது. திவ்யாவின் கணவர் அன்றும் என் மீது கை வைத்தார். இந்த முறை அவரது தொடுதல் எனக்கு பிடிக்கவில்லை. நான் உடனடியாக எழுந்து அவரது அறையிலிருந்து வெளியே வந்தேன். திவ்யா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். நான் அவரது அறையிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் என் பின்னால் வந்தார். அவர் என்னை மன்னித்துவிடு, நான் திவ்யா என்று நினைத்தேன் என்றார். இரவின் இருட்டில் அவர் தவறு செய்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றியது. நான் மீண்டும் அறைக்கு சென்று தூங்கினேன். நான் அங்கு இருந்த சில நாட்கள் இப்படித்தான் சென்றன. குழந்தை என்னுடன் நன்றாக பழகினான். 1 நாள் காலை உணவு சாப்பிடும்போது நான் திவ்யாவிடம் நான் இப்போது என் வீட்டுக்கு செல்கிறேன் என்று சொன்னேன். அப்போது திவ்யா தயவு செய்து இன்னும் சில நாட்கள் இங்கேயே இரு. எனக்கு 1 மாத காலம் கேக் பேக்கிங் கோர்ஸில் சேர வேண்டும். குழந்தை உன்னுடன் நன்றாக பழகுகிறான். அதனால் நான் உன்னை இங்கே இருக்க சொல்கிறேன். நீ இங்கேயே இருந்தால் நான் எனது கோர்ஸை கவலை இல்லாமல் முடிக்க முடியும். கடந்த 2 மாதங்களாக எனக்கு அந்த கோர்ஸ் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் இருந்தது. ஆனால் குழந்தை யாருடனும் இருக்க தயாராக இல்லை. இப்போது நீ இருக்கிறாய் என்பதால் நான் எனது கோர்ஸை மிகவும் எளிதாக முடிக்க முடியும். மதியம் 3 மணி நேரம் வகுப்பு இருக்கும் என்றாள். திவ்யா என்னிடம் கெஞ்ச ஆரம்பித்தபோது அவளது கணவர் நீ திவ்யாவை உன் சகோதரி என்று அழைக்கிறாய் அல்லவா, உன் சகோதரிக்காக இன்னும் சில நாட்கள் நீ இங்கேயே இருக்க முடியாதா என்றார். அவர்கள் இருவரின் வேண்டுகோளுக்காக நான் அங்கேயே இருக்க முடிவு செய்தேன். நான் அவர்கள் இருவருக்கும் சம்மதம் தெரிவித்தேன்.
பிறகு அவளது கணவர் அலுவலகத்திற்கு சென்றார். அவர் சென்றவுடன் திவ்யா என்னை அணைத்துக் கொண்டு எனக்கு நன்றி சொன்னாள். உன் உதவியால் நான் எனது கோர்ஸை முடிக்க முடியும். இந்த கோர்ஸ் சில நாட்கள் மட்டுமே. நான் இந்த கோர்ஸை கற்றுக்கொண்டவுடன் நான் சொந்தமாக தொழிலை செய்யத் தொடங்குவேன் என்று அவள் சொன்னாள். அவள் மகிழ்ச்சியை பார்த்து நான் மிகவும் மகிழ்ச்சியடைந்தேன். ஒருநாள் மதியம் திவ்யா தனது வகுப்பிற்கு சென்றிருந்தாள். அந்த நேரத்தில் குழந்தை என்னுடன் இருந்தது. அவன் திடீரென்று அழ ஆரம்பித்தபோது அவனுக்கு பால் கொண்டுவர நான் சமையலறைக்கு சென்றேன். நான் சமையலறையில் நின்று கொண்டிருந்தேன். திடீரென்று அவளது கணவர் வீட்டிற்கு வந்தார். அவர் என் பின்னால் வந்து என்னை இறுக்கமாக பிடித்தார். ஒரு நொடியில் அவர் பிடித்ததில் எனது தோள்பட்டையில் கடும் வலி ஏற்பட்டது. நான் பால் பாட்டிலை கீழே போட்டுவிட்டு கதறிக்கொண்டு பின்திரும்பினேன். உடனே அவர் என்னிடமிருந்து விலகி நின்றார். அவரை கோபத்தோடு பார்த்தபோது அவர் நான் உன்னை திவ்யா என்று நினைத்துவிட்டேன். நீ திவ்யாவின் உடைகளை அணிந்திருந்ததால் தவறாக புரிந்து கொண்டேன் என்று கூறி பதட்டத்தோடு மன்னிப்பு கேட்டார். நான் சரி என்று கூறி குழந்தையின் பால் பாட்டிலை எடுத்துக்கொண்டு அறைக்கு சென்றேன். ஒரு சில நிமிடத்துக்குப் பிறகு அவர் அவருடைய அறைக்கு திரும்பி வந்தார். அவர் ஒரு ஐஸ் கட்டியை கொண்டு வந்திருந்தார். என் தவறால் உனக்கு வலி ஏற்பட்டுவிட்டது. எனவே எனக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்று கூறி அவர் என் தோளில் தன் கைகளால் ஐஸ் கட்டியை வைத்து தேய்த்தார். ஐஸ் கட்டியை என் கழுத்தில் வைக்கும்போது அவரின் பார்வை வேறு எங்கோ சென்றதை நான் உணர்ந்தேன். உடனே அவரிடம் நீங்கள் எனக்கு உதவியதற்கு நன்றி. இப்போது நான் நன்றாக இருக்கிறேன். சில மணி நேரங்களுக்கு முன் நீங்கள் அலுவலகத்திற்கு போனீர்கள். இன்று இவ்வளவு சீக்கிரம் எப்படி வீட்டிற்கு வந்தீர்கள் என்று கேட்டேன். அவர் அலுவலகத்தில் அதிகம் வேலை இல்லை. அதனால் வீட்டுக்கு வந்துவிட்டேன் என்றார். நான் அவருடைய பதிலை ஏற்று அவரது அறையிலிருந்து வெளியேறினேன். குழந்தை பால் குடித்து தூங்கிக் கொண்டிருந்தான். சிறிது நேரத்தில் திவ்யா வீட்டுக்கு வந்தாள். மாலை தேநீர் குடிக்கும்போது நாங்கள் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருந்தோம். அப்போது அவள் கணவர் இரவு உணவு சாப்பிட வெளியே செல்லலாம் என்றார். திவ்யா அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. தினமும் மாலை வகுப்பு இருக்கிறது என்று உங்களிடம் நான் சொல்லியிருந்தேன் அல்லவா என்றாள். அதைப்பற்றி திவ்யா ஏற்கனவே அவரிடம் சொல்லியிருந்தாள். அதற்கு அவர் திவ்யா நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிக்காதே, நீ வர முடியாவிட்டால் இவளை நான் அழைத்து செல்கிறேன். அவள் சமீபத்தில் நமக்காக எவ்வளவோ உதவி செய்கிறாள், அவளையும் வெளியே அழைத்து செல்ல வேண்டும் என்றார். அவரது இனிமையான பேச்சுக்களின் வார்த்தைகளால் திவ்யா ஒப்புக்கொண்டாள். பவானி, உன் தோழன் சொல்வது சரி, நீ எங்களுக்கு நிறைய உதவி செய்கிறாய். நீ வீட்டிலேயே சலிப்படைந்திருக்கலாம். மாலை இரவு உணவிற்கு செல் என்றார். எனக்கு வெளியே சுற்றுவதில் ஆர்வம் உண்டு, அதனால் நானும் இரவு வெளியே செல்ல சம்மதித்தேன். மாலை அவர் எனக்கு ஒரு உடை வாங்கி வந்தார். இரவு உணவுக்கு செல்லும்போது இதை அணிந்து வா, இது திவ்யா உனக்கு கொடுத்த உடை என்றார் அவர். பேச்சில் எனக்கு ஏதோ சந்தேகம் இருந்தது. திவ்யாவின் பெயரில் அவரே தனக்கு பிடித்த உடையை எனக்கு வாங்கி வந்துள்ளார் என்று எனக்கு தோன்றியது. இரவு உணவிற்கு செல்லும் நேரம் வந்தது. அதனால் நான் அந்த உடையை அணிந்து தயாரானேன். நான் தயாராகி வெளியே வந்தபோது நீ உன் தோழனின் கணவருடன் இரவு உணவிற்கு செல்ல மிகவும் ஆர்வமாக இருப்பது போல் தெரிகிறது என்றாள் திவ்யா. திவ்யாவின் பேச்சிலிருந்து அந்த உடை அவள் அனுப்பவில்லை என்று தோன்றியது. நான் அவளைக் கேட்பதற்கு முன் அவர் திவ்யா உன் வகுப்பிற்கு நேரமாகிவிட்டது. நாம் செல்லலாம். அப்போதுதான் இரவில் சீக்கிரம் வர முடியும் என்றார். நான் அவருடன் இரவு உணவிற்கு வெளியே சென்றேன். அவர் என்னை அழைத்துச் சென்ற உணவகத்தில் குடும்பத்தை விட ஜோடிகள் அதிகமாக இருந்தனர். அங்கிருந்த சூழ்நிலை மிகவும் காதல் மயமாக இருந்தது. ஆனால் நான் என் காதலனுடன் இல்லாமல் அவருடன் இரவு உணவிற்கு வந்திருந்தேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அதை யோசிக்காமல் நான் முன்னே சென்றேன். அவர் உணவகத்திற்கு வரும்போது என் தோளில் கை போட்டிருந்தார். இரவு உணவு உண்ணும்போது அவர் என் காலில் கை வைத்தார். நான் அவரை விட்டு விலகும்போதெல்லாம் அவர் என்னை நெருங்கி வந்தார். சீக்கிரம் இரவு உணவை முடித்துவிட்டு நாங்கள் இருவரும் வீட்டுக்கு வந்தோம். இரவில் திவ்யாவின் அறையில் நான் தூங்க மறுத்துவிட்டேன். நான் வந்த பிறகு
அந்த தம்பதியினருக்கு ஒருவருக்கொருவர் நேரம் கொடுக்க முடியவில்லை என்று எனக்கு தோன்றியது. இரவில் திவ்யாவின் முன்னிலையில் நான் அவரிடம் இன்று நீங்கள் உங்கள் அறையில் தூங்குங்கள் என்றேன். என்னால் உங்கள் இருவருக்குமிடையே இடைவெளி வரக்கூடாது என்றேன். அதற்கு அவர் எங்களுக்கு ஒன்றாக தூங்க வேண்டிய கட்டாயம் இல்லை என்று சொல்லிவிட்டு இன்னொரு அறைக்கு சென்றார். அவர் நடத்தை மற்றும் பேச்சு அவருக்கு தன் மனைவியிடம் எந்த ஆர்வமும் இல்லை என்பது போல் காட்டியது. அவர் வேறு அறைக்கு சென்றவுடன் நான் திவ்யாவின் அறைக்கு சென்றேன். திவ்யாவின் முகம் வாடியிருந்தது. நான் அவரிடம் திவ்யா உங்களுக்கும் அவருக்கு இடையில் எல்லாம் நன்றாக இருக்கிறதா என்று கேட்டபோது திவ்யாவோ ஆமாம் எல்லாம் நன்றாக இருக்கிறது. பிரசவத்திற்குப் பிறகு நான் உண்டாகிவிட்டேன். அதனால் அவர் என்னிடமிருந்து கொஞ்சம் விலகி செல்கிறார் என்றாள். சரி அதெல்லாம் விடு நீ இன்னும் ஏன் திருமணம் செய்யவில்லை என்று திவ்யா என்னை கேட்டாள். நான் அவளிடம் என் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளதாம் என்று கூறினேன். திவ்யா பேசிக்கொண்டே நீ அழகாக இருக்கிறாய். உன்மேல் யாராவது கெட்ட கண் வைத்தால் ஜாக்கிரதை ஆண்களிடமிருந்து கவனமாக இரு என்றாள். அப்படியே பேசிக்கொண்டே நாங்கள் இருவரும் தூங்கிவிட்டோம். மறுநாள் திவ்யா தனது வகுப்பிற்கு சென்றாள். அந்த நேரத்தில் குழந்தை என்னுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். விளையாடிவிட்டு நான் அவனை உறங்க வைத்தேன். அவனுக்கு அருகில் படுத்தேன். சிறிது நேரம் கழித்து குழந்தை பசியில் அழ ஆரம்பித்தான். அவனுக்கு நான் அவன் அம்மா போன் தோன்றியது. குழந்தை அழுகிறான் என்று திவ்யாவை மொபைலில் அழைத்தேன். ஆனால் அவள் வகுப்பில் இருந்ததால் அழைப்பை எடுக்க முடியவில்லை. அவனது அழுகையை நிறுத்த நான் அவனுக்கு பால் கொடுத்தேன். ஆனால் அவன் குடிக்கவில்லை. அரை மணி நேரம் ஆகியும் அவன் அழுகையை நிறுத்த முடியவில்லை. அவனை என் அருகில் பிடித்தபோது அவன் அம்மாவிடம் பால் குடிக்க வேண்டும் என்று அழுகிறான் என்பதை உணர்ந்து கொண்டேன். திவ்யா வீட்டுக்கு வர இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அவ்வளவு நேரம் குழந்தையை அளவிடுவது சரியில்லை என்று நினைத்தேன். அதனால் சிறிது நேரம் அவரது அம்மாவின் இடத்தை நான் எடுத்தேன். அவனை என் நெஞ்சோடு அழைத்தேன். குழந்தைக்கு நான் அவன் அம்மா போலவே தோன்றியது. அவனை பிடித்தபடி எனக்கும் தூக்கம் வந்துவிட்டது. என்னுடைய கண்கள் திடீரென திறந்தபோது அவனை எதிரில் பார்த்தேன். அவர் எப்போது அந்த அறைக்குள் வந்தார், எவ்வளவு நேரமாக என்னை பார்த்துக் கொண்டிருந்தார் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரின் பார்வை எனக்கு பிடிக்காத மாதிரியான இடத்திற்கு சென்றது. குழந்தையை அமைதிப்படுத்துவதில் நான் அவனை என்னுடைய நெஞ்சோடு அணைத்திருந்தேன். ஆனால் பின்னர் என் உடைகளை சரி செய்வதை மறந்துவிட்டேன். அவர் கண்கள் சிவந்திருந்தன. நான் உடைகளை சரி செய்யும்போது அவர் என் கையை பிடித்தார். என்னை படுக்கையின் ஓரமாக இழுத்து சென்றார். நான் திடுக்கிட்டு எதுவும் சொல்லாமல் அமைதியாகிவிட்டேன். சில நிமிடம் கழித்தது குழந்தை எழுந்தான். அவனை விளையாட செய்தேன். பின்னர் நாங்கள் 3 பேரும் ஹாலில் சோபாவில் அமர்ந்திருந்தோம். அவர் என் பக்கத்தில் இருந்து பேசிக் கொண்டிருந்தார். திவ்யா வகுப்பில் இருந்து வந்ததும் நானும் அவரும் ஒன்றாக சோபாவில் இருப்பதை பார்த்த அவள் எங்களை வித்தியாசமாக பார்த்தாள். ஒரு கணத்தில் அவள் குழந்தையை எங்களிடமிருந்து தூக்கிக் கொண்டாள். இரவு சமையலின் போது திவ்யா என்னிடம் கொஞ்சம் கோபமாக நடந்து கொண்டாள். நீ சமீபத்தில் குழந்தையை மிகவும் நேசிக்கிறாய். ஆனால் அவனுடைய அப்பாவின் மேல் உன்னுடைய பாசத்தை அதிகரிக்க வேண்டாம் என்றாள். திவ்யா முதலில் ஒரு மனைவி, பின்னர் ஒரு தாய், அவளுக்கும் தன் கணவன் மேல் கவலை இருக்கும் என்பதைக் கண்டேன். நான் அவளின் தோளில் கை வைத்தேன். உன் கணவன் மற்றும் உன் தோழி யாரும் கெட்டவர்கள் இல்லை என்று கூறினேன். திவ்யாவோ நாளை என் வகுப்பு முழுவதும் இருக்கும். அது எனது இறுதி நாள், அதன் பிறகு நீ உன் வீட்டுக்கு செல்லலாம் என்றாள். திவ்யாவின் வார்த்தைகளைக் கேட்டு அவரது கணவரின் முகத்தில் நிறம் மாறிவிட்டது. எனக்கும் வீட்டுக்கு செல்ல விருப்பமில்லை. அதே இரவு உறங்குவதற்கு முன் திவ்யா மீண்டும் என்னை கண்டித்தாள். பவானி, உன் தோழனின் கணவர் திருமணமானவர் என்பதை நினைவில் கொள் என்றாள். அவள் என்ன சொல்ல வந்தாள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். மறுநாள் திவ்யா காலை 11 மணிக்கு வகுப்பிற்கு சென்றாள். வழக்கம் போல அவரது கணவர் 10 மணிக்கு அலுவலகத்திற்கு சென்றார். ஆனால் திவ்யா வீட்டை விட்டு சென்றவுடன் அவர் மீண்டும் வீட்டிற்கு வந்தார். தண்ணீர் கொடி என்று கேட்டார். நான் அவருக்காக தண்ணீர் கொடுக்கும்போது
அவர் என் கையை பிடித்தார். இன்னும் எவ்வளவு நாட்கள் என்னை காத்திருக்க வைக்கப் போகிறாய் என்றார். நானும் அவருடைய வார்த்தைகளுக்கு சம்மதித்தேன். அவர் அருகில் செல்லும் முன் நான் அவரிடம் ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் திருமணம் ஆகியிருக்கும்போது ஏன் என்னிடம் வந்தீர்கள்? இது எனக்கு சரியாக உணரவில்லை. திவ்யாவுக்கு நம்முடைய உறவை பற்றி தெரிந்தால் அவளுக்கு மனவேதனை ஏற்படும். நீங்கள் அவளுக்கு என்ன பதில் அளிக்கப் போகிறீர்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், நீ அதிகம் யோசிக்கிறாய், திவ்யா என் மனைவி மட்டுமே, ஆனால் நான் அவளை நேசிக்கவில்லை என்றார். பிறகு நான், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றேன். இதைக் கேட்டபோதே அவர் என்னை தனது தோளில் சாய்த்தார். அந்த சில நொடிகளில் எங்கள் அறையின் கதவு திறந்தது. அங்கே திவ்யா நின்று கொண்டிருந்தாள். அவளின் கணவர் என்னை தோளில் சாய்த்திருப்பதைப் பார்த்தவுடன் அவள் அதிர்ச்சியடைந்தாள். திவ்யாவை பார்த்தவுடன் நான் உடனே அவரை விட்டு விலகி திவ்யாவிடம் சென்றேன். அவர் உடனே விஷயத்தை மாற்றி பேசினார். திவ்யா, உன் தோழியை உடனே அவள் வீட்டுக்கு அனுப்பிவிடு. நான் என் ஆபீஸ் பெல்களை எடுக்க வீட்டுக்கு வந்தேன். ஆனால் அவள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னை தன்னிடம் இழுத்துக் கொண்டாள் என்று கூறினார். அவர் என்னை பற்றி தவறாக கூறியதைக் கேட்டவுடன் திவ்யா கோபமாக பார்த்தாள். அவள் 2 அடிகள் முன்னே சென்று அவள் கணவரின் சட்டையை பிடித்தாள். நான் நடந்தது அனைத்தையும் கேட்டுவிட்டேன். அறைக்குள் தண்ணீர் கொண்டு வந்தபோது கைபேசியில் எனக்கு அழைப்பு கொடுத்தாள். என் அழைப்பு தொடர்ந்து இயக்கமாகவே இருந்தது. எனவே நான் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டேன். நேற்று இரவே இவள் உன் உண்மையான முகத்தை எனக்கு தெரிவித்திருந்தாள். ஆனால் நீ அவள் மீது தவறான குற்றச்சாட்டுகளை சுமத்தினாய். ஏன் அவளை இங்கே இருக்கும்படி வற்புறுத்தினாய் என்று எனக்கு புரிந்துவிட்டது. நேற்று இரவு குழந்தையை அமைதிப்படுத்த அவனை அணைத்தபோது அவள் மிகவும் உதவியற்ற நிலையில் இருந்தாள். ஆனால் நீ அவளின் மீது உன் கண்களை வைத்தாய். என் சகோதரன் அந்த எண்ணெயை வைத்து என் தலைக்கு மசாஜ் செய்யும்போதெல்லாம் எனக்கு ஏன் இவ்வளவு ஆழ்ந்த தூக்கம் வருகிறது என்று இப்போது எனக்கு புரிய ஆரம்பித்தது. என் அருகில் யாரோ முணுமுணுக்கும் சத்தம் கேட்டது. ஆனால் யார் பேசுகிறார்கள் என்று என்னால் அடையாளம் காண முடியவில்லை. கார்த்திக் என் அருகில் இருப்பது போல் இருந்தது. என்னை எழுப்ப முயற்சிப்பது போல் இருந்தது. ஆனால் என்னால் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. சிறிது நேரம் கழித்து நான் கண் விழித்த போது எல்லாம் என் கண்களுக்கு முன்னால் சுற்றிக் கொண்டிருந்தது. நான் முதலில் அறையில் பார்த்தேன். அங்கு சட்டை மற்றும் வாசனை திரவியம் இருந்தது. ஆனால் இப்போது அங்கு எதுவும் இல்லை. இன்று என் நிலை மிகவும் விசித்திரமாக இருந்தது. நான் ஒன்றும் புரியாத சிறு குழந்தையாக இல்லை. என்னையும் கார்த்திக்கையும் தவிர வீட்டில் வேறு யாரும் இல்லை. பிறகு நான் தூங்கிய பிறகு என் உடல் வலியால் துடித்தது. என் முகம் கூட மஞ்சள் நிறமாகிவிட்டது. நாளுக்கு நாள் நான் பலவீனமாகிக் கொண்டிருந்தேன். அன்றும் கார்த்திக் என்னை வைக்க வந்தான். ஆனால் நான் சாக்குப்போக்கு சொல்லி என் அறைக்கு வந்துவிட்டேன். என் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. அடுத்த நாள் என் நிலையை பார்த்த அம்மா, என்ன விஷயம், நீ சரியாக இல்லாதது போல் இருக்கிறாய் என்றார். நான் எதுவும் சொல்லவில்லை. மறுநாள் என்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதாக அம்மா கூறினார். அந்த இரவு நான் அடிக்கடி எழுந்தேன். சரியாக தூங்கவில்லை. மறுநாள் என் அம்மாவும் அப்பாவும் வழக்கம்போல் வேலைக்கு சென்றார்கள். அவர்களுக்கு என் மீது அக்கறை இல்லாதது போல் இருந்தது. நான் தனியாக மருத்துவமனைக்கு சென்றேன். அங்கு அல்ட்ராசவுண்டில் நான் கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது. என் கால்களின் கீழே பூமி நழுவியது போல் இருந்தது. எனக்கு யார் இதையெல்லாம் செய்திருக்க முடியும்? கார்த்திக் என் சகோதரன். ஆனால் இப்போதுதான் அவரின் மாற்றாண்டாயின் சகோதரன் என்று எனக்கு நினைவு வந்தது. அவன் அம்மாவின் 2வது திருமணத்தில் பிறந்தவன். நான் அவரது முதல் திருமணத்தில் பிறந்தவள். இவ்வாறான எண்ணங்கள் என்னை தவறாக நினைக்க வைத்தன. இதை என் பெற்றோரிடம் எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை.